ஹாய், இன்னைக்கு ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? கிட்ஸுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சு எனக்கு தலை வெடிச்சிரும் போல். இன்றைக்கி வந்து அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்ட முறுக்கு மாவில் வந்து பட்டர் முறுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு பட்டர், அதுக்கப்புறம் கரிஞ்சீரகம், ஓமம், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு சுடு தண்ணி நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் வெதுப்பாக இருக்க டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா பட்டர் போடும்போது மாவு வந்து நல்லா பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சேம் டைம் வந்து அந்த பட்டரோட அரோமா வந்து ஓமத்தோடு சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ணும் போதே வாசனையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். எங்கள் ஏரியா கிளைமேட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் உறைஞ்சிருச்சு. ஸோ பட்டர் ஷீட் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி அதில் தான் நான் முறுக்கு பொழிஞ்சேன். உள்ளே போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக சில பேர் வாழை இலையில் போடுவாங்க, சில பேர் கரண்டியோட பேக் சைடில் வச்சு போடுவாங்க. நான் இன்னைக்கு பட்டர் ஷீட்டை தான் வச்சு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 முறுக்கு ஷேப் வரல, அடுத்தடுத்து முறுக்கு போடும்போது நல்லா அழகாக வட்டமாக வந்தது. ஸோ முறுக்கு வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகுறதுனால கொஞ்சம் 2 முறுக்காக போட்டு எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சின்ன பாத்திரத்தில் வச்சு தான் போட்டேன். ஸோ முறுக்கு வந்து பட்டர் வாசனையோட நல்லா ஷேப்பாக அழகாக நல்லா கிறிஸ்பியாகவுமே இருந்துச்சு. முறுக்கு எப்பவுமே உடனே கிறிஸ்பி ஆகாது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு 10-12 முறுக்கு கிட்ட இன்னைக்கு செஞ்சேன்.